பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் இப்ப வரும்போது பத்திரிகை முழுசா படிச்சேன், நேத்துல எல்லாம் படிச்சுட்டு தான் சொன்னேன். ஆனா எல்லாமே காப்பிங்க. நீங்க காப்பி அடிக்கிறது காப்பி அடிச்சுட்டு மத்ததுல மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கறாங்கன்னா 9 லட்சம் கோடியை தாண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குகின்ற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாது என்பதுதான் எனது ஒரே கருத்து. பட்ஜெட்டை வந்து எஸ்டிபிஐ கட்சியை எதிர்த்துருக்காங்க. சிறுபான்மை நலன் அரசுன்னு சொல்ற கட்சி வந்து இந்த உண்மை சிறுபான்மையினருக்கு எதுவுமே ஒதுக்கல, எஸ்டிபிஐ எதிர்த்திருக்காங்க. அது சிறுபான்மையினரோட அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறுபான்மைக்கு இல்ல, பெரும்பான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் அங்க இல்லையே. என்ன திட்டம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். இன்னைக்கு வெற்று பட்ஜெட் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. 9 லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்காக நாங்கள் அதாவது பெண்களுக்கான விடுதி கட்டுகிறோம் என்று சொல்ல, இது மத்திய அரசின் திட்டம். அந்த தோழி விடுதிகளே மத்திய அரசின் திட்டம் தான். அதே மாதிரி பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக அதுவும் மத்திய அரசின் திட்டம் தான். இன்னைக்கு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை ஏற்கனவே மத்திய அரசோட பிஎம் கேர் திட்டத்துல வருடத்திற்கு அப்பா அம்மா இல்லாத, அதுக்கு ஒரு கொரோனால அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வருடத்திற்கு 20,000 ஏற்கனவே வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இது பிரதமரின் திட்டம் தான். ஆக மக்கள் மருந்தகம் என்று பிரதமரின் மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம் என்று காப்பி அடிப்பாங்க. இன்னைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை பிஎம் கேர் என்பத பிரதமரின் திட்டத்தை இவங்க சிஎம் கேர் என்று கொண்டு வருவார்கள். அதே மாதிரி பிரதமரின் வீடு கட்டு திட்டத்தை கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்று கொண்டு வருவாங்க. விஸ்வகர்மா என்று 8.5 லட்சம் கைவினை கலைஞர்கள் இங்கே எங்களுக்கு வேணும் உதவின்னு சொன்னதை மறுத்துட்டு கலைஞர் கட்டும் திட்டம், வீடு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்வார்கள். ஆக கலைஞர் பெயர் எதுலதான் வைப்பீங்க நமக்கு தெரியல. எல்லாத்துலயும் கலைஞர் பெயர் இருக்கணுமா? அதே போல திமுக எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, வரி வந்து நம்ம கிட்ட ₹1 வசூலிச்சாங்கன்னா அதுக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஆனா பீகாருக்கு ₹1 வசூலிச்சா ₹7 கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2 தவறான தகவல் நான் சொல்றேன். ஜிஎஸ்டி முழுவதுமாக அந்தந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு சிஎஸ்டி சென்ட்ரல் உள்ளதுல வந்து 41% கொடுக்கப்படுகிறது. ஆக எல்லா மாநிலத்திற்கும் மத்திய அரசு இதற்கான திட்டத்தை அவர்கள் கொடுப்பதில்லை. அதற்கான ஒரு கவுன்சில் இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அந்த போரத்துல தான் டிசைட் பண்ணி கொடுக்கறாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், இவங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும் போதை விட இப்பொழுது அதிகமாக தமிழகத்திற்கு வருகிறது. யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது தமிழக நலனை இவர்கள் எதுவுமே பாதுகாக்கலன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறார்கள். முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கூட மாநில தலைவர் அங்கே உள்ள துணை முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்தா கருப்பு கொடி காண்பிப்போன்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஏன் சொல்லி இருக்கிறார்? ஏனென்றால் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் சொல்கிறது. இன்னைக்கு இல்லாத ஒரு தொகுதி வரைமுறை பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கின்ற ஸ்டாலின் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் ஒரு குழுவை கர்நாடகாவிற்கு அனுப்பவில்லை? முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் உங்கள் குழுவை நீங்கள் கேரளாவிற்கு அனுப்பவில்லை? ஆக தமிழக பிரச்சனைக்கு உங்க குழு போக மாட்டாங்க. இல்லாத பிரச்சனை, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், தமிழகம் பாதிக்கப்படாது அப்படின்னு. அப்படியே அறிவிக்கப்பட்டால் கூட அது பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரலாம். அதே மாதிரி அங்கே மேல உள்ள தலைவர்கள் எல்லாம் சர்வ கட்சி கூட்டத்தில் விவாதிக்கலாம். இல்லாத ஒரு பிரச்சனைக்கு உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவையும் அனுப்பி கொண்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை அவர் உயர் நீதிமன்றத்திலே நமக்கு எதிராக கேரள அரசு கருத்து சொல்கிறது, அதற்கு குழு அனுப்புனீங்களா? காவிரி பிரச்சனை இன்னைக்கு கூட மேகதாதுல அணை கட்டிய தீர்வுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுக்கு குழு அனுப்புனீங்களா? ஆக தமிழக மக்களின் பிரச்சனைகளை பற்றியே இவர்கள் கவலைப்படாமல் வேறு மாநில பிரச்சனைகளை பற்றி இவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதனால் தமிழக மக்கள் 2026 ஒரு முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு கேரளாக்கு தானே குழு போகணும், போயிட்டு போங்க. கர்நாடகாவுக்கு தானே போகணும், போயிட்டு போங்க. தெலுங்கானாக்கு தானே போகணும், போயிட்டு போங்க. தமிழகத்துல இருந்து போயிட்டு போங்க. தமிழகத்தை மற்றவங்க பார்த்துக் கொள்வார்கள். தமிழக மக்களிடம் நேரடியாக வைக்கிறவங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது பார்த்திருக்கீங்களா? நன்றி சொல்ல வந்தாங்களா? உங்க பிரச்சனைகளை பார்க்க வந்தாங்களா? வரல. ஆனா இன்னைக்கு மாநிலமா போறாங்களாம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு. அதனால மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நேத்து நீங்க பாத்தீங்கன்னா 100 இடத்துல ஒளிபரப்புறாங்களாம். எதுக்கு ஒளிபரப்புனாங்க?
யாருக்கு ஒளிபரப்புனாங்க? சேருக்கு ஒளிபரப்புனாங்க. எல்லா இடத்துலயும் செல்போன்ல வருது, தொலைக்காட்சியில வருது. மக்கள் வரி பணம். அப்ப விளம்பரம் தானே நீங்க பண்றீங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலே 100 இடத்துல நாங்க எல்லாத்தையும் நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க எதை நோக்கி நீங்க பயணம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சேருக்காக ஒளிபரப்புனாங்க 100 இடத்துல. இந்த மக்கள் வரி பணம் எவ்வளவு வீணாய் கொண்டு இருக்கிறது, விளம்பரத்திற்காக இவர்கள் எவ்வளவு வீணடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இது வெற்று காகிதத்தோடு கூடிய பட்ஜெட் என்பதைத்தான் நாம சொல்லுவோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாத நிலையில் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.